மீண்டும் எங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு குட்டி கதை, கற்பனையான கதை தான். ஆனாலும் சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு வீட்ல ஒரு எலியும் பூனையும் வாழ்ந்து வந்துச்சு. எப்ப பார்த்தாலும் இந்த பூனை எலியை துரத்துறது, இந்த எலி ஓடுறது மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் ஆச்சு, 2 செத்து போச்சு. 2 சொர்க்கத்துக்கு போச்சு. சொர்க்கத்துல போனோன்னா அந்த எலி நினைச்சு, அப்பா இனிமே பூனை நம்மளை துரத்தாது, நிம்மதியா இருப்போம் அப்படின்னு நினைச்சு ஒரு இடத்துல உட்காந்து இருந்துச்சு. கடவுள் வலம் வந்தாராம், சொர்க்கத்துல இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக. வரும்போது எலிகிட்ட கேட்டிருக்காரு, என்ன எலி எப்படி இருக்க, சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்டாராம்மா. எலி சொல்லிச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓட வேண்டிய வேலை கிடையாது. இந்த பூனைக்கிட்ட இருந்து நான் அதை துரத்து நான் ஓடி ஓடி ஒளிய வேண்டியது கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியே எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எலி சொல்லிச்சான். கடவுள் சொன்னாரா, ரொம்ப அவசரப்படாத, கொஞ்சம் காத்துரு, நான் திரும்பி சாயந்தரம் வருவேன், உன்னைய கூட்டிட்டு போய் இங்க உள்ள இடங்கள்லாம் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது எலிக்கு அது வரை பொறுமை இல்லை, அதால தாங்க முடியல. உடனே என்ன பண்ணிச்சாமா, கடவுள் அந்த பக்கம் போனது, இந்த பக்கம் சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லி போயிருச்சான். அவர் அப்படியே வலம் வந்துட்டே இருந்தவர் கடைசியில பூனையை பார்த்தாராம். பூனையை பார்த்துட்டு கேட்டாராம், என்ன பூனை எப்படி இருக்க, சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு பூனை சொல்லிச்சாமா, ஆமா கடவுளே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த பூமியில இருக்கும்போது வீட்டுக்குள்ள எலியை துரத்தி 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 நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஆனா இங்க பாருங்களேன், நீங்க எவ்வளவு நல்லவரு. நான் உட்காந்துருந்தேன், ஒரு எலி அப்படி ஓடி என் கிட்ட வந்துச்சு, அதுல டபக்குன்னு பிடிச்சி நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பூனை சொல்லிச்சாமா. கடவுளுக்கு ஒரே சிரிப்பான். இப்பதான் சொல்லிட்டு வந்தேன் எலிக்கிட்ட, எங்கேயும் போகாத, நான் கூட்டிட்டு போறேன்னு. அதுக்கு ஆர்வம் தாங்காம தானா பூனைக்கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னு நினைச்சு அவர் சிரிச்சுட்டு ஓகே ஓகே அப்படின்ட்டு போயிட்டாராமா. நிறைய நேரங்கள்ல இப்படிதாங்க, பெரியவங்க நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நமக்கு பொறுமை இருக்காது. அவங்க சொல்றது என்ன நம்ம கேட்கறது, நாமளே முயற்சி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எதையாவது போய் மாட்டிக்குவோம். சில நேரங்கள்ல பெரியவங்க நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் நல்லதாகத்தான் இருக்கும். கொஞ்சம் நிதானிப்போமே, அவசரத்தை கொஞ்சம் தள்ளி வச்சோம்னாக்க வாழ்க்கை இன்னும் அழகாகும். நன்றி.